கண்ணு கெட்டுற தூரத்து வரைக்கும் இது நம்ம தோட்டம் தான், வாழைத்தோட்டம். வந்து நீளமான ஒரு கத்தி எடுத்து நீங்கள் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழை நீர் எப்படி தயாரிக்க போகிறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழை தண்டிலிருந்து நம்ம நீர் எப்படி எடுத்து சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நீர் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக்கல்லை வந்து கரைக்கிறதுக்கு பயன்படுது, முழங்கால் வலியை குணப்படுத்துது, வயிற்றில் இருக்கிற புண்ணை குணப்படுத்துது, கண் நோய் வராமல் தடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாழையை வந்து வெட்டிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனோட தண்டுப்படி தான் தேவைப்படுது. இது நம்ம வந்து வெட்டிக்கலாம். இது வந்து வெட்டுற வந்து பார்த்தீங்கன்னா யாரோ காட்டில் வெட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்க. இது கண்ணு கெட்டுற தூரத்து வரைக்கும் இது நம்ம தோட்டம் தான், வாழைத்தோட்டம். வெட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிழங்குலேருந்து ஒரு அடி நீளம் விட்டு ஒரு அடியில் வந்து நம்ம கட் பண்ணி குழி போடணும். வந்து நம்ம வாழையை வெட்டிடலாம். ஒரு அடி போதும். தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற தண்டை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். வந்து ஒரு வாழை வெட்டியாச்சு. நம்மளுக்கு வந்து இன்னொரு வாழை நீர் தேவைப்படுது. 4-5 பேர் இருக்கிறோம் நாங்கள், அதனால் நம்ம இன்னொரு வாழை வெட்டணும். நம்ம வெட்டிடணும். நம்ம இந்த மாதிரி வந்து நீளமான ஒரு கத்தி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தான் குழி தோண்டணும். அப்போ தான் வந்து இதில் வந்து நீர் ஊறும், வாழை நீர். இப்போ வந்து இந்த வாழைத்தண்டில் வந்து நம்ம குழி வண்டி வச்சுக்கிற வாழைத்தண்டு பகுதியில் வந்து நம்ம இந்த சீரகத்தை சேர்க்கணும். 2 ஸ்பூன் சீரகம், இப்போ சீரகம் வந்து நம்ம எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருக்கலாம். அதே மாதிரி ஜீரக தண்ணி வந்து நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து நம்ம இந்த மேல் பகுதியை வந்து நம்ம இந்த இலையால் வந்து மூடி வச்சிடலாம். எந்த தூசும் போகிறக்கு இல்லாமல் வந்து நம்ம இந்த இலையை வச்சு நம்ம மூடி வைக்கணும். இப்போ இந்த தண்டு வந்து எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று வந்து காற்றுக்கு இது வந்துச்சுன்னா தள்ளாமுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த தண்டு வந்து மேலே வைக்கிறோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஆச்சு. இந்த நம்ம வந்து இது அப்படியே மூடி வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணி தண்ணி அதை வந்து எடுத்து குடிக்க போகிறோம். இப்போ வந்து மார்னிங் டைம் ஆச்சு. நம்ம வந்து நேற்று வச்ச வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணி குடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் வாழை நீர் வந்து எவ்வளோ வந்துருக்கு நம்ம சீரகத்தோடு சேர்ந்து. இப்போ வந்து 2வது வாழைக்கண்ணு நம்ம வச்சுருந்தோம். இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அதில் இருக்கிற தண்ணி வந்து எடுத்துக்கலாம்.
சீரகமெல்லாம் நல்லா ஊறிடுச்சு, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 2 வாழை நீர் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாக வரும். அது வேணாமல் குடிக்கிறதுக்கு வேண்டி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராகவே இருக்குதுங்க. எந்த வித கசப்பும் இல்லை, நல்லாவே இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி வச்சு குடிக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.